ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஜாப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு நீங்கள் டைப் பண்ணணுன்ற எந்த அவசியமே கிடையாதுங்க. ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான ஜாப் தாங்க. அது என்ன ஜாப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க போகிறீங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறீங்க. தமிழ்லையே அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறீங்க. டிவி நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் பார்ப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூபே எடுத்துகிட்டா கூட அதில் வந்து ஆட்ஸ் நிறைய வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரிவ்யூ பண்ண போகிறீங்க. இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த ஜாபோட வெப்சைட் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள வாங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட்ஸ் குவாலிட்டி ரேட்டர் இந்தியா. இந்த ஜாபில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து தமிழ் லாங்குவேஜ் தெரிந்த யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் ரிமோட் ஜாபாக தான் இருக்க போகுது. ஸோ வீட்லேருந்தே வந்து உங்களுக்கு இருக்க ஃப்ரீ டைம்லேயே ஒர்க் பண்ணலாம். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண போகிறீங்க. யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்ட் யார் வேணாலும் உங்களுக்கு இருக்க ஃப்ரீ டைம்லேயே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப் தாங்க இது. இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாக கூட வீட்டிலேருந்தே ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுங்க. இந்த ஜாபில் இன்டர்நெட் அட்வர்டைஸ்மெண்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைனில் வர அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறீங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சதாலே கூட போதுங்க. ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். ஏஐ ப்ரோக்ராமில் போயிட்டு ஜஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து கீவேர்ட்ஸை இது ரிவ்யூ பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா குட்டாக இருக்கா பேடாக இருக்கா, ஸோ அதை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிறீங்க. இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போத் ஆஃப் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் ஆர் தமிழ் எதில் வேணாலும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இதில் வந்து நீங்கள் போயிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட குவாலிட்டியை வந்து செக் பண்ண போகிறீங்க. இந்த ஜாப் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நல்லா யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது சூட் ஆகுங்க. கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாகவே ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப் தாங்க இது. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லிங்க்டின்ல ஆல்ரெடி வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் க்ரியேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச் ரெஸ்யூம் அப்படின்னு இருக்குன்னு பாருங்கள். ரெஸ்யூமில் அட்டாச் ரெஸ்யூம் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. கரண்ட் லொக்கேஷன் எதுவோ அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கரண்ட் கம்பெனி, நீங்கள் சப்போஸ் ஏதாவது கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தால் அதையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் ஏதாவது லிங்க் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து எல்லாத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் இதை டைப் பண்ண வேணாம். ரெஃபரல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வெல்க்லைஸ் ஜாப்க்கு வந்து யார் ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோனா நோ கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தி இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மேலே எஸ் கொடுத்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் யாரும் ஒர்க் பண்ணல நோன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே எதுவும் நீங்கள் டைப் பண்ண வேணாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாபில் வந்து இந்த கம்பெனியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டைப் பண்ணிக்கோங்க. நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா டைப் பண்ண வேணாம். உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் காம்பன்சேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா $2.4 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது இந்த ரேட் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. ஓகேனா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எஸ் கொடுக்குறது பெட்டர், ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா $84 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வரும். $200 அந்த ரேஞ்சில் வந்துருக்குங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தது தான் நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து 3 இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர், இங்கே பார்த்தீங்கன்னா மேல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபீமேல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஷியன் அப்படின்ற
கிளிக் பண்ணிக்கோங்க. ஏஷியன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெட்டேரியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஆர்மியில் எங்கன்னா ஒர்க் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்குது தான். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து டிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, ஏதாவது இல்லை இருந்தால் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன்றதை சப்மிட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாட்டி கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அவங்க வந்து உங்களை வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபர்தராக வந்து இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலையை தேடிட்டு இருந்தாங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ஸ், ப்ரைவேட் ஜாப்ஸ், ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸ் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களுக்கு ஃப்ரீ டைமில் உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் நிறைய போட்டுகிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மோர் ஜாப்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். Bye friends. Thank you.